இங்கே பாதி பேருக்கு இல்லை, இங்கே முக்கால்வாசி பேர் நிலைமை இப்படி தான் இருக்கும். குழந்தை பெற்றுக்கிறது கூட ஈஸி, ஆனால் அது வளர்க்குறது அவ்வளோ கஷ்டம். அது எனக்கு வாயை திறந்து எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுக்கு தான் நான் அழுவுறேன் அப்படின்னு சொல்கிற வரைக்குமே கஷ்டம் தான். ஏன்னா அது எது கழுவுது என்னது கழுவுதுன்னு கூட தெரியாது. அது நமக்கு அதே வேலை அப்படின்னா ரொம்ப இரிட்டேட் ஆகும். அது கத்துறது வந்து அவ்வளோ டென்ஷன், அவ்வளோ இதுவாக டிப்ரெஷனாக லெவலில் இருக்கிற மாதிரி இருக்கும் கூட யாரும் இல்லைன்னா. ஸோ இங்கே நிறைய பேருக்கு அப்படி தான், கூட யாரும் இல்லாமல் டிப்ரெஷனை இந்த மாதிரி அனுபவிக்கிறாங்க. ஆனால் கூட ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருந்து ஒரு மாமனார் மாமியார் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி அனுபவிக்க மாட்டாங்களோன்னு எனக்கு தோணுது. எக்ஸாம்பிள் என்னோடய லைஃபே சொல்கிறேன். நானுமே தனியாக தான் இருந்தோம். என்னோடய பாப்பா 3 மந்த் அம்மா வீட்டில் இருந்தாங்க. அப்புறம் நான் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தனியாக இருக்கும்போது அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். என் ஹஸ்பண்டும் இருக்க மாட்டார், என் இன்னொரு பையன் எங்கள் மாமியார் பார்த்துப்பாங்க. டென்ஷனாக இருக்கும், எங்கேயுமே போக முடியாது, எதுவுமே யார்கிட்ட பேசுறதுக்கு கூட யாரும் இருக்க மாட்டாங்க. அவ்வளோ டென்ஷனாக இருக்கும். என் பாப்பா அழுவா, எதுக்கு அழுவான்னு தெரியாது. நைட்டு 2 மணி வரைக்கும் வச்சு ஆட்டிட்டு தூங்க வச்சுட்டு தூங்கவும் மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான், வாமிட் பண்ணிடுவான். நான் அதை ஃபீட் பண்ணிவிட்டு இப்படி தூக்கி போட்டால் மேலே வந்து தூக்கி போட்டு தட்டுவாங்களா, அந்த மாதிரி தட்டினா உடனே வாமிட்டிங் ஃபுல்லாகவே. அதை க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பவும் தூங்க மாட்டான். திரும்பவும் வந்து தட்டிட்டு அதே மாதிரி ரொம்ப டென்ஷனாக இருக்கும். என் ஹஸ்பண்ட் வெளியே போயிருப்பாங்க, கால் பண்ணி நீ என்னால் முடியல சீக்கிரமாக வா அப்படின்னா அந்த டைமிங்கில் கிளம்பி வருவாங்க. ஸோ நான் அந்த லைஃப்பெல்லாம் நினைக்க பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மாதிரி அதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்குமே அப்படின்னு தான் யோசிக்க தோணும். நிறைய டைம் நாங்கள் வந்து முடிஞ்சு போன லைஃப்பை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். ஏன்னா நமக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்போம். நாங்கள் மட்டும் இல்லை, நிறைய பேர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க. சில பேர் மறந்துடுவாங்க, சில பேர் ஞாபகம் வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து ஒவ்வொரு துளி நாங்கள் கஷ்டப்பட்டதும் ஞாபகம் வச்சுருக்கோம். எனக்காவது ஒரு நாள் அதை பற்றி பேசும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உண்மையிலே ஒரு குழந்தைன்னு ஒன்று இருக்காங்கன்னா ஹஸ்பண்டும் பார்த்துக்குவாங்க குழந்தைய. ஏன்னா ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும் ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு குழந்தைய பார்த்துக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே போய் வேலை கூட செஞ்சிடலாம், ஆனால் வீட்டிலேருந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது அவ்வளோ கஷ்டம். பட் இப்போ என்னோட லைஃப்பில் வந்து என் மாமியார் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கும். என் மாமியாரும் என் பசங்களை பார்த்துக்கிறாங்க. நான் நைட்டு போனால் நாங்கள் பார்த்துக்கிறது, நான் வீட்டில் இருந்தால் நான் பார்த்துப்பேன். அந்த மாதிரி இருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. என்ன கேட்டால் தனியாக இல்லாமல் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்தால் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி தான். சில மாமியார் வந்து பார்த்துக்க மாட்டாங்க, ரொம்ப இது பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க. நான் இல்லைன்னு சொல்ல, பட் எல்லாருமே அப்படி இருந்துட மாட்டாங்க. சில பேர் அப்படி இருப்பாங்க, சில பேர் இப்படி இருப்பாங்க. ஸோ இல்லைன்னா உங்கள் அம்மா அந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் கூட வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய பொண்ணுங்க அனுபவிச்சிருப்பாங்க. ஸோ அந்த கமெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. ஏன்னா எனக்கும் என்னுடைய பாஸ்ட் ஞாபகம் வந்துச்சு, அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ இன்னும் எத்தனை பேர் இந்த மாதிரி அனுபவிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 வார்த்தை அதெல்லாம் சொல்கிறேன்.